is the Greek word. சரிங்களா? So drama is a Greek word, and in the Greek word, அந்த word என்ன அப்படின்னு பார்த்தோம்னா chan அப்படின்னு சொல்றாங்க. Drama is a Greek word, which is also chan. அந்த Greek word chan அப்படின்ற வேர்ட்ல இருந்து வருது, which means to perform or to do அப்படின்ற மீனிங். ஸோ ட்ராமா ஏர்லியர் டேஸில், அதாவது க்ரீக் ட்ராமாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தே மென்ட் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் ஃபார் சால்வேஷன். இப்போ ஒரு கஷ்டமான, இப்போ நார்மலாக அந்த டைமில் ட்ராமா அப்படின்னா முழுக்க முழுக்க ட்ராஜடி தான். ஏர்லியர் டேஸில் ட்ராமானாலே ட்ராஜடி தான். அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காமெடி ட்ராமா, இல்லை ட்ராஜி காமெடி, இல்லை மெலோ ட்ராமா, இல்லை ஃபார்ஸ், இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த டெவலப்மெண்ட் தான் ட்ராமாவில். சரிங்களா? ஸோ ஏர்லியர் டேஸில் ட்ராமா அப்படின்னாலே அது ட்ராஜடி தான். ஏன்னா இட் வாஸ் மென்ட் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட். சரிங்களா? இட் வாஸ் மென்ட் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஃபார் சால்வேஷன். ஸோ க்ரீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அல்லது அதை டித்ராம்பிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க, which was celebrated in the memory of Dionysus. Dionysus யாரு அப்படின்னா, Dionysus is the god of wine or fertility. He is also the god of life and death. Dionysus, god Dionysus. So god of life, death, wine and fertility. அப்போ அனைத்து விதத்துக்கும் அவர் தான் கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைஃப், டெத், வைன் அண்ட் ஃபர்டிலிட்டி. ஸோ அந்த டைனைசஸ் ஃபெஸ்டிவல் அப்போ கோட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டை வந்து பலி கொடுப்பாங்க. அந்த கோட்டை பலி கொடுக்கும்போது கோட்டுக்காக சோகமான பாட்டு டித்ரியாம்பிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விச் மீன்ஸ் இன் ஏர்லியர் டேஸ் ட்ராமாஸ் வேர் ஒரேட்டட் ராதர் தென் ஆக்டட். சரிங்களா? ஸோ அப்படிதான் வந்து நமக்கு ட்ராமா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து இந்த ட்ராமாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வென் இட் வாஸ் ஒரேட்டட் வந்து many people used to sing in a chorus mode. கிட்டத்தட்ட ஒரு 50 men or 50 boys used to sing that drama. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ட்ராமாவோட ஆரிஜின் வந்து டெவலப் ஆகுது. ஏர்லியர் டேஸில் ஒரு 3 கிரேட் ட்ரெஜிடியன்ஸ் பற்றி நமக்கு we need to know. யார் அந்த 3 கிரேட் ட்ரெஜிடியன்ஸ் அப்படின்னு இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸில் பார்த்துருப்போம். அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸில் அவர் வந்து டைப்ஸ் ஆஃப் பொயட்ரியில ட்ராமா பற்றி, எஸ்பெஷலி ட்ராஜடி பற்றி ரொம்ப செலிப்ரேட்டடாக சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ட்ராமாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து ட்ராஜடி வந்து பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஸோ இந்த க்ரீக்கில் தான் ட்ராமா வந்து நல்லா டெவலப் ஆகுது. அந்த 3 கிரேட் க்ரீக் ட்ராஜிடியன்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்கிலஸ் ஒருத்தர். ஸோ அவர் அந்த ஈஸ்கிலஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரெஸ்டியா ட்ரையாலஜி அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதே மாதிரி ப்ரொமீத்தியஸ் பவுண்ட். ஓகே, ப்ரொமீத்தியஸ் பவுண்ட், இந்த நேம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் அப்படின்னு ஒரு க்ளோசர் ட்ராமா வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் வாஸ் ரிட்டன் பை பெர்சே பைஷே ஷெல்லி. சரிங்களா? ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். ஸோ ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் எழுதுனது ஈஸ்கிலஸ். ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் எழுதுனது பிபி ஷெல்லி. ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் எழுதுனது ஈஸ்கிலஸ். கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1400 இயர்ஸ்க்கு ஏர்லியராகவே ஈஸ்கிலஸ் வந்து ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஒரெஸ்டியா ட்ரையாலஜி, அதில் தான் நம்ம வந்து எலக்ட்ரா அந்த மாதிரியான பிளே எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி அகமம்னன், இதெல்லாம் வந்து ஈஸ்கிலஸோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஈஸ்கிலஸ் ஞாபகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பிபி ஷெல்லி ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ பிபி ஷெல்லி அவரோட ஒர்க்கோட பேர் வந்து ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். பிபி ஷெல்லி, பெர்சே பைஷே ஷெல்லி. ஸோ அது ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டுங்களா. பெர்சே பைஷே ஷெல்லியோட ஒய்ஃபான மேரி ஷெல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷீ ரோட் another work called Frankenstein. ஸோ இந்த ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு வந்து அவங்க வந்து வச்ச டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா, அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸ்கிலஸை டாப்பில் வச்சோம்னா, ஸோ ஈஸ்கிலஸ் எழுதுனது ப்ரொமீத்தியஸ் பவுண்ட், ஷெல்லியும் மேரி ஷெல்லி எழுதுனது ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட்,
மேரி ஷெல்லி எழுதுனது ஃப்ராங்கன்ஸ்டைனோட சப்டைட்டில் மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். ஸோ 3 கிரேக் ட்ரெஜிடியன்ஸ்ல ப்ராமினென்ட்டான ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்கிலஸ். நெக்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னா சோஃபக்கிள்ஸ். ஸோ சோஃபக்கிள்ஸ் தான் வந்து இடிபஸ் ரெக்ஸ், ஆன்டிகான், எலக்ட்ரா, அஜாக்ஸ், விமன் ஆஃப் ட்ராச்சிஸ், இந்த மாதிரியான ஒர்க்லாம் சோஃபக்கிள்ஸ் எழுதியிருக்காரு. அதே மாதிரி யூரிபிடஸ். ஸோ ஈஸ்கிலஸ், சோஃபக்கிள்ஸ், யூரிபிடஸ். ஸோ யூரிபிடஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெடேயா, இஃபிஜீனியா இன் ஆலிஸ், த ட்ரோஜன் உமன் அண்ட் ஹெலன், இதெல்லாம் யூரிபிடஸோட ஒர்க். ஸோ இவங்க தான் 3 கிரீக் ட்ரெஜிடியன்ஸ், ஈஸ்கிலஸ், சோஃபக்கிள்ஸ், யூரிபிடஸ். சரிங்களா? ஸோ ட்ராஜடி ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 3 பேர். ஸோ கிரீக் டைம்ல காமெடியா எழுதலையே அப்படின்னா காமெடி ரைட்டர்ஸ் தான் இருந்தாரு. அப்போ அங்க இருந்த ஃபேமஸான காமெடி ரைட்டர் யாரு அந்த டைம்ல அப்படின்னு பார்த்தோம்னா அரிஸ்டோஃபேன்ஸ். அரிஸ்டோஃபேன்ஸோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக், கிளவுட், இதெல்லாம் இவரோட ஒர்க். ஸோ நம்ம இப்போ பேசுறது எல்லாமே, டீல் பண்றது எல்லாமே வாட் இஸ் ட்ராமா அப்படின்னு டீல் பண்றோம். ஸோ ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராமா எதற்காக நம்ம இருக்கு, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ராமா அப்படின்னும் போது, ஸோ ட்ராமான்றது ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட், ட்ராமா இஸ் a Greek word which means to perform. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ராமா, எதுக்காக ட்ராமா எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா டு என்டர்டெயின் பண்றதுக்காக, டு இன்ஃபார்ம் வேரியஸ், ஸோ சொசைட்டி நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்றதுக்காக, டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு ரிஃப்ளெக்ட் சொசைட்டி, டு காஸ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்துக்காக, எதுக்காக, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, இன்ஃபர்மேட்டிவ்காக, எஜுகேஷன் பர்பஸில், சரிங்களா? ஸோ சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக, லிட்ரேச்சர் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி சோஷியல் ரிஃபார்ம்ஸ், இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ட்ராமா அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நமக்கு அரிஸ்டாட்டில் வந்து அவரோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நோஷன் சொல்கிறார். அரிஸ்டாட்டில் வந்து ஒரு 6 எலமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி சொல்கிறார். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ட்ராஜடி, சாரி 6 டைப்ஸ் ஆஃப் ட்ராமா. என்னென்ன 6 டைப் ஆஃப் ட்ராமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ட்ராஜடி தான். அன்டவுட்டட்லி ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ட்ராஜடி. அடுத்தது காமெடி, மெலோட்ராமா. மெலோட்ராமா, உங்களுக்கு காமெடினா என்னன்னு தெரியும். காமெடினா, காமெடியில் வந்து நமக்கு ரொமான்டிக் காமெடி இருக்கு, சென்டிமெண்டல் காமெடி இருக்கு, காமெடி ஆஃப் மேனர்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி ட்ராஜடி அப்படின்னா ட்ராஜடியை பற்றி டிஃபைன் பண்ணுற நம்ம அரிஸ்டாட்டில் வந்து ட்ராஜடினா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியான ஃபார்மெட்லாம் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுற அரிஸ்டாட்டில். மெலோட்ராமா அப்படின்னா என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் மெலடி பிளஸ் ட்ராமா. மெலடி மீன்ஸ் மியூசிக். ஸோ மெலோட்ராமா வந்து மியூசிக்கல் ட்ராமாவாக இருக்கும். அண்ட் ட்ராஜி காமெடி, இந்த ட்ராஜி காமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராஜடி இஸ் மிக்ஸ்டு வித் ஹியூமர். சரிங்களா? ஸோ காமிக் ரிலீஃபும் இருக்கும், அதே நேரத்தில் ட்ராஜடியும் இருக்கும். அதுதான் ட்ராஜி காமெடி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ஸ். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காமெடி அண்ட் ஃபார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார்ஸ் வந்து காமெடி வந்து நார்மலாக அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட்டிங்கே காமெடியில் இருக்கும். பட் ஃபார்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து காமெடி ஆஃப் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி காமெடி ஆஃப் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சிச்சுவேஷன், காமெடி ஆஃப் சிச்சுவேஷன் எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, தப்பா வேற ஒரு ஆளுக்கு பதில் இன்னொரு ஆளை வந்து மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி பண்றது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த எலாபரேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும், அதே மாதிரி ஹீரோஸ் எல்லாம் சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தப்பா கேட்டுட்டு ஒரு கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை தவிர்த்துட்டு வேற மாதிரியான ஒரு ஒர்க் பண்றது, அல்லது ஏதாவது ஒரு டிஸ்கவரிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நிறைய பீப்புள் பண்ணுவாங்க. லைக் நிறைய மூவிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி இந்த விவேக் வடிவேல் காமெடிலாம் வந்து ஃபார்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஒப்பேரா. ஒப்பேரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நடந்த ஒரு லெஜெண்டை என்ன பண்றாங்க அப்படின்னா தியேட்ரிக்கலா ஒரு டயலாக், மியூசிக், டான்ஸ் எல்லாமே, மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும், பயங்கரமான ஒரு ஸ்பெக்டக்கிளான ஒரு விஷயம். இப்போ நம்ம அரிஸ்டாட்டில் சொல்லுவார், 6 எலமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடியில ஆப்சிஸ் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லுவார். ஆப்சிஸ் அப்படின்னா ஸ்பெக்டக்கிள், பயங்கர பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா கலர்ஃபுல்லா இருக்கும் ஒப்பேரா. சரிங்களா? ஸோ ஒப்பேரால மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும், கலர்ஃபுல் ஆஃப் காஸ்டியூம்ஸ், மாஸ்குரைட் மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் 6 டைப்ஸ் ஆஃப் ட்ராமா, அதாவது காமெடி, ட்ராஜடி, மெலோ ட்ராமா, ட்ராஜி காமெடி, ஃபார்ஸ், ஒப்பேரா. அதே மாதிரி அரிஸ்டாட்டிலியன் பிரின்சிபல்ல எலமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராமா அப்படிங்கும்போது அரிஸ்டாட்டில் வந்து ஒரு 6 எலமெண்ட்ஸை கொடுக்குறார் ட்ராமாக்கு, இதெல்லாம் தேவை அப்படின்னு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேர்ம் அவர் கிரீக்ல சொன்ன டேர்ம் கிரீக்லயே கொடுத்துருக்கேன், அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டயனோயா, which means தீம். ஒரு டிராமால தீம் ரொம்ப முக்கியம். மைத்தாஸ், மைத்தாஸ் மீன்ஸ் பிளாட். அடுத்தது ஈத்தாஸ், ஈத்தாஸ்னா கேரக்டர், அந்த ஹீரோ வந்து ப்ராப்பரான கேரக்டர். இப்போ ட்ராஜடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கணும், அந்த ட்ராஜிக் ஃப்ளானால அவரோட லைஃபே வந்து இந்த ஸ்டேக் அப்படின்றது இருக்கணும். ஈத்தாஸ் கேரக்டர். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got லெக்சிஸ். லெக்சிஸ் அப்படின்னா டிக்ஷன், நல்ல வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராம்ப்டா ஆப்டா இருக்கணும், லெக்சிஸ். அடுத்தது மீலாஸ், மீலாஸ் மீன்ஸ் மியூசிக், ஸோ மியூசிக் நல்லா இருக்கணும், மீலாஸ். நெக்ஸ்ட் ஆப்சிஸ். ஸோ இதெல்லாம் தான் 6 எலமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில். ஸோ இந்த 6 எலமெண்ட்ஸ் அரிஸ்டாட்டில் எந்த ஒர்க்ல நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா we have got it in poetics. poeticsல இந்த 6 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. டயனோயா, மைத்தாஸ், ஈத்தாஸ், லெக்சிஸ், மீலாஸ் அண்ட் ஆப்சிஸ். ஓகே, ஸோ இங்கிலீஷோட, ஸோ இதெல்லாம் ஏர்லியர் ட்ராமா அப்படின்னு பார்க்குறோம். இங்கிலீஷ் ட்ராமா பொறுத்த வரைக்கும் நம்மளோட இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்போடக். ஓகே, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ட்ராமா ஐடென்டிஃபைட் as the first drama of English அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்போடக். இந்த கார்போடக் வந்து இட் வாஸ் ரிட்டன் பை தாமஸ் சாக்வைல் அண்ட் தாமஸ் நார்டன். சரிங்களா? தாமஸ் சாக்வைலும் தாமஸ் நார்டனும் எழுதுனது தான் கார்போடக். ஸோ இதுதான் it was identified as the first tragedy in English language. சரிங்களா? கார்போடக். அடுத்தது வந்து அதே மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் காமெடி அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் யூடால் எழுதின ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். ஓகே, ஸோ ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் காமெடி. ஃபர்ஸ்ட் ட்ராஜடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்போடக். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து லிட்ரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ராமா, எலிசபெத்தன் பீரியட்ல ட்ராமா டெவலப் ஆகுது. இன்ஃபேக்ட் எலிசபெத்தன் பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலிசபெத்தன் பீரியட்ல வந்து நமக்கு 6 கிரேட் யூனிவர்சிட்டி விட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? 6 கிரேட் யூனிவர்சிட்டி விட்ஸ். அந்த 6 கிரேட் யூனிவர்சிட்டி விட்ஸோட நம்ம யாரை ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா we include தாமஸ் கிட். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா either they may have studied in Oxford or they may have studied in Cambridge. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜான் லில்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா he studied in Oxford. ஜார்ஜ் பீலே, சரிங்களா, ஜார்ஜ் பீல், அவரு he is also studied at Oxford Christ Church College and Broad Gates Hall, பெம்ப்ரோக் காலேஜில் படிச்சிருக்காரு. ராபர்ட் கிரீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராபர்ட் கிரீன் studied at Cambridge, St. John's Collegeல. Similarly, Thomas Lodge எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா he studied at Trinity, Thomas Lodge, Trinity, which is Oxford University. Thomas Nash எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா he studied at Cambridge University, St. John's College. Christopher Marlowe எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா he also studied at Cambridge, Corpus Christi College. இப்போ இதுல யாரு குரூப்ல டூப் அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் கிட் தான். ஏன்னா அவர் தான் அந்த டைம்ல
ஆக்ஸ்போர்டோட அக்ரிடேஷனுக்குள்ள இல்லாத ஒரு காலேஜ்ல படிக்கிறார். பட் ஹீ இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் யூனிவர்சிட்டி விட். சரிங்களா? அவர் தான் மர்ச்சன்ட் டெய்லர்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறார். யாரு? நம்மளுடைய தாமஸ் கிட். இதுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த டைம்ல வந்து டிராமா கொஞ்சம் டிக்ளைன் ஆகுது. ஸோ எலிசபெத்தன் ஏஜ் வந்து டிராமா இங்கிலீஷ் லிட்ரேச்சரோடவே ஒரு கோல்டன் ஈராவாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த டைம்ல வி ஹவ் காட் யூனிவர்சிட்டி விட்ஸ் அலாங் வித் தாமஸ் கிட். ஸோ இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்ற டேர்மை காயின் பண்ணது ஜார்ஜ் செயின்ஸ்பரி. ஸோ யூனிவர்சிட்டி விட்ஸ் இல்லாமல் இந்த டைம்ல இன்னும் சில ஃபேமஸான ரைட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அதில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், பியூமண்ட், ஃப்ளெச்சர், ஈவன் பென் ஜான்சன் இந்த டைம்ல தான் இருந்தார். ஸோ ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் எலிசபெத்தன் ஏஜ், கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் அப்பையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஒர்க், பென் ஜான்சனோட ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பட் கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்டோட ரூலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல சிவில் வார் நடக்குது அகெயின்ஸ்ட் த ராயலிஸ்ட்ஸ் அண்ட் பார்லிமெண்டேரியன்ஸ். ஸோ அந்த சிவில் வாரோட எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல் பிகேம் த ஹெட் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து டிராமா வந்து டிக்ளைன் ஆகுது. ஸோ அந்த டைம்ல டிராமா டிக்ளைன் ஆகும்போது இவர் வந்து அந்த ஆலிவர் கிராம்வெலோட பீரியட்லையும் ரிச்சர்ட் கிராம்வெலோட பீரியட்லையும் நமக்கு அதிக டிராமாஸ் வந்து எழுதப்படலை. ஸோ அதுக்கப்புறம் வந்த டிராமாவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்டரேஷன் டிராமா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆலிவர் கிராம்வெலோட டைம்ல வந்து டிராமா எழுதப்படலை அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசட் டிராமா எழுதுனாங்க. ஸோ க்ளோசட் டிராமா அப்படின்னா டிராமா வந்து இட் வாஸ் நாட் மென்ட் ஃபார் ஆக்டிங் பட் இட் வாஸ் மென்ட் ஃபார் ரீடிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ளோசட் டிராமா தான் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு. சாம்சன் அகானிஸ்டஸ். Who is the author of Samson Agonistus? Milton, sir. யாருங்க? John Milton. Yes, John Milton. அதே மாதிரி காமஸ். இதெல்லாம் க்ளோசட் டிராமா அப்படின்னு நமக்கு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஷேக்ஸ்பியரோட ஏஜில் வந்து இருந்த நமக்கு ப்ராமினென்ட்டான ரைட்டர்ஸ், மற்ற ரைட்டர்ஸ் நம்ம ஷேக்ஸ்பியர் பார்த்தோம், பியூமண்ட் அண்ட் ஃப்ளெச்சர் அவங்களோட ஒர்க்லாம் பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியரோட ஒர்க் ஆல்ரெடி வி ஹவ் டெல்ட் எலாபரேட்லி இன் அவர் அந்த ஷேக்ஸ்பியர் யூனிட்ல பார்த்துருக்கோம். ஸோ பென் ஜான்சனோட ஃபேமஸான டிராமாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஐல் ஆஃப் டாக்ஸ், த ஐல் ஆஃப் டாக்ஸ் அலாங் வித் தாமஸ் நேஷ், யூனிவர்சிட்டி விட்டான தாமஸ் நேஷோட சேர்ந்து எழுதின ஒர்க் தான் த ஐல் ஆஃப் டாக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதுறாரு. அதே மாதிரி எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் அப்படின்னு எழுதுறாரு. எபிசியான் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதுறாரு. எபிசியான் மீன்ஸ் அதுக்கு சப்டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த சைலண்ட் உமன். எபிசியான் த சைலண்ட் உமன் அப்படின்ற ஒர்க். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா we have got வால்போன். இந்த வால்போனோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்போன் ஆர் த ஃபாக்ஸ். அடுத்தது பென் ஜான்சனோட ரொம்ப ஃபேமஸான த ஆல்கமிஸ்ட், இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்திலோமியோ ஃபியர். ஸோ இதெல்லாம் பென் ஜான்சனோட ஃபேமஸான ஒர்க். அதே மாதிரி இந்த பீரியட்ல இருக்க இன்னொரு ப்ராமினென்ட்டான ரைட்டர் யாரு அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோ. அவரோட நிறைய ஒர்க் நம்ம இங்கே கொண்டு வரல. நமக்கு கிறிஸ்டோபர் மார்லோட ஃபாஸ்டர்ஸ், எட்வர்ட் த செகண்ட், ஜூ ஆஃப் மால்டா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீல் பண்ணதுனால நான் அந்த லிஸ்ட் இங்கே கொண்டு வரல. ஓகே. ஸோ அடுத்தது பென் ஜான்சனுக்கு அடுத்தது இந்த ஏஜ்ல இருந்த ஒரு ப்ராமினென்ட்டான பர்சன், அட்மிரல் கம்பெனியில் ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் மெம்பர் யார் அப்படின்னா தாமஸ் ஹேவுட். சரிங்களா? அட்மிரல் மென். ஸோ இவர் வந்து த இங்கிலீஷ் டிராவலர் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ அந்த இங்கிலீஷ் டிராவலர் அப்படின்ற இந்த ஒர்க்கில் அவர் ப்ரிஃபேஸ் எழுதும்போது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தாமஸ் ஹேவுட் இந்த இங்கிலீஷ் டிராவலர் அப்படின்ற இந்த ஒர்க்கில் இவர் ப்ரிஃபேஸ் எழுதுறாரு இந்த ஒர்க்குக்கு. அந்த ப்ரிஃபேஸில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் வந்து ஆல்மோஸ்ட் 220 பிளேஸ் தான் எழுதியிருக்கிறதாக அக்ளைம் பண்றார். யாருங்க? தாமஸ் ஹேவுட். ஸோ இந்த தாமஸ் ஹேவுடோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எ உமன் கில்ட் வித் கைண்ட்னஸ். இது வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒர்க். சரிங்களா?
ஸோ நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. an apology for actors அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. the royal king and the loyal subject அப்படின்ற ப்ரோஸ் எழுதியிருக்காரு. a maiden head well lost, a maiden head well lost அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அதே மாதிரி the four prentices of london இதெல்லாம் தாமஸ் ஹேவுடோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்றோம். அண்ட் சார்ல்ஸ் லாம் இவரை பத்தி சொல்லும்போது நம்மளோட தாமஸ் ஹேவுட பத்தி, தாமஸ் ஹேவுட் இவரை பத்தி சார்ல்ஸ் லாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ல்ஸ் லாம் இவரை வந்து ப்ரோஸ் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ ஷேக்ஸ்பியர் இஸ் நோன் அஸ் அ ட்ராமாட்டிஸ்ட். ஒருவேளை ஷேக்ஸ்பியர் ப்ரோஸ் எழுதியிருந்தா இப்படிதான் எழுதியிருப்பார் அப்படின்னு ப்ரோஸ் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு தாமஸ் ஹேவுட சார்ல்ஸ் லாம் சொல்றாரு. ஸோ இவரோட ஃபேமஸான ஒர்க், தாமஸ் ஹேவுடோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a woman killed with kindness, a woman killed with kindness and the English traveler. இந்த the English traveler அப்படின்ற ஒர்க்ல தான் 220 பிளேஸ் எழுதியிருக்கிறதாக அவர் வந்து ஒத்துக்கிறார். சரிங்களா? அக்செப்ட் பண்றாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற ட்ராமாட்டிஸ்ட் இந்த ஏஜ்ல பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் டெக்கா. ஸோ தாமஸ் டெக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொராலிட்டி பிளேஸ் எழுதியிருக்காரு. அண்ட் ஒரு ஜெர்மன் அதாவது ஷூ மேக்கர்ஸ் பத்தி ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க் பேர் தான் த ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே. இட் இஸ் அ காமெடி which was written on Simon Aya. Simon Aya, SIMONEYRE, Simon Aya. அண்ட் இவரோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஹானஸ்ட் ஓர்னா உங்களுக்கு தெரியும், ப்ராஸ்டிடியூட். சரிங்களா? பெல்லஃப்ராண்ட் அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. அந்த பெல்லஃப்ராண்ட் அப்படின்ற ப்ராஸ்டிடியூட் பத்தி எழுதின ஸ்டோரி தான் த ஹானஸ்ட் ஓர். சரிங்களா? த ஹானஸ்ட் ஓர் வாஸ் ரிட்டன் பை தாமஸ் டெக்கா. சரிங்களா? ஸோ நேம்ஸ் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனஸ்ட் ஓர்ல பெல்லஃப்ராண்ட் அப்படின்ற ஒரு ப்ராஸ்டிடியூட் பத்தி எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடேல சைமன் ஆயா, EYRE, சைமன் ஆயா அப்படின்ற ஷூ மேக்கர் பத்தி எழுதியிருக்காரு. ஸோ இது இல்லாமல் இவரோட ஃபேமஸான ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஒண்டர்ஃபுல் இயர், த 7 டெட்லி சின்ஸ் ஆஃப் லண்டன். எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே இந்த 7 டெட்லி சின்ஸ் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ்ட்ல 7 டெட்லி சின்ஸ் வரும். அதே மாதிரி ஃபேரி குவீன்ல நம்மளோட புக் ஒன்லையும் அந்த டெட்லி சின்ஸ் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஸோ இவரு த 7 டெட்லி சின்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அதே மாதிரி த கல்னா இடியட்னு அர்த்தம், ஸ்டூபிட்னு அர்த்தம். த கல்ஸ் ஹார்ன் புக். அண்ட் இவரோட இந்த ஒர்க் த ராரிங் கேர்ள், த ராரிங் கேர்ள் விச் மீன்ஸ் கர்ஜிக்கும் பெண். இந்த ராரிங் கேர்ள் அப்படின்ற ஒர்க்கை வந்து தாமஸ் டெக்கர் வந்து நம்மளுடைய தாமஸ் மிடில்டன் கூட சேர்ந்து எழுதியிருக்கார். சரிங்களா? த ராரிங் கேர்ள். அதே மாதிரி இவரோட ஓல்டு ஃபார்ச்சுனேட்டஸ் வந்து ஒரு ஃபேமஸான மொராலிட்டி பிளே. ஓல்டு ஃபார்ச்சுனேட்டஸ் இஸ் அ ஃபேமஸ் மொராலிட்டி பிளே அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தாமஸ் டெக்கருக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது யாரு அப்படின்னா இன்னொரு பர்சன் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஜான் மார்ஷன். இந்த ஜான் மார்ஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா பென் ஜான்சன் வந்து அவருடைய ஸோ பென் ஜான்சன் பத்தி பென் ஜான்சன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட இந்த மேஸ்ட்ரிக்ஸ், ஹிஸ்ட்ரியோ மேஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ்ல வந்து ஜான் மேர்ஸ்டன் அப்படின்ற ஒரு ரைட்டரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜான் மேர்ஸ்டன் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா த மெட்டமார்பாசிஸ் ஆஃப் பிக்மேலியன்ஸ் இமேஜ், த மெட்டமார்பாசிஸ் ஆஃப் பிக்மேலியன்ஸ் இமேஜ். ஸோ அது ஒரு ஒர்க். சரிங்களா? பட் அவர் ரொம்ப ப்ராமினென்ட் ரைட்டரா இல்லாதனால நான் இந்த ஸ்லைட்ல கொண்டு வரல. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் டெக்கருக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் மிடில்டன். இந்த தாமஸ் மிடில்டன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரும் ஷேக்ஸ்பியரோட கண்டெம்பரரி. ஸோ நிறைய காமெடி ஆஃப் இன்ட்ரியூக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு தாமஸ் மிடில்டன்.
ஸோ அவர் எழுதின ஒரு ஃபேமஸான காமெடி ஆஃப் இன்ட்ரியூக்னா என்னதுங்க, நிறைய காம்ப்ளிகேஷனான ஸ்டோரி கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி தாமஸ் மிடில்டன் எழுதின ஒரு ப்ராமினென்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எ ட்ரிக் டு கேட்ச் த ஓல்டு ஒன்ஸ், which was written in the year 1605. அடுத்தது a game at chess, woman beware woman, woman beware woman, ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. ஸோ எ கேம் அட் செஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் டென்ஷனை வந்து இந்த ஒர்க்கில் வந்து கொண்டு வந்திருக்காரு, எ கேம் அட் செஸ்ஸில். சரிங்களா? ஸோ இதுதான். அதே மாதிரி இவரோட ஃபேமஸான ட்ராஜடி தான் வந்து விமன் பிவேர் உமன், which was written in the year 1625. சரிங்களா? ஸோ மிடில்டன் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, மிடில்டன் எழுதின த சேஞ்ச்லிங். ஸோ இந்த சேஞ்ச்லிங் அப்படின்ற ஒர்க் வந்து he wrote it along with வில்லியம் ராலி கூட எழுதியிருக்காரு த சேஞ்ச்லிங். அதே மாதிரி த ஆனஸ்ட் ஓர் அப்படின்ற ஒர்க்கை தாமஸ் டெக்கர், நம்ம இப்போ தாமஸ் டெக்கர் பற்றி தான் முன்னாடியே பார்த்துருக்கோம். த ஆனஸ்ட் ஓர் அப்படின்ற பிளேவை அவரோட இதுலேயும் நான் எழுதியிருக்கேன், த ஆனஸ்ட் ஓர். ஸோ அந்த ஒர்க்கை 2 பேர் எழுதியிருக்காங்க, தாமஸ் டெக்கர், மிடில்டன், 2 பேர் சேர்ந்து கோ ஆத்தர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த த சேஞ்ச்லிங் இது வந்து வில்லியம் ராலி எழுதியிருக்காரு இல்லைங்களா? அதே மாதிரி ஃபேர் குவாரல், த ஓல்டு லா, இது ரெண்டுமே வில்லியம் ராலியோட சேர்ந்து மிடில்டன் எழுதியிருக்காரு. அதற்கப்புறம் நமக்கு வி ஹவ் காட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டரே மிஸ் பண்ணிட்டேன். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் வெப்ஸ்டர். ஸோ ஜான் வெப்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு த ஒயிட் டெவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். த ஒயிட் டெவில் ஜான் வெப்ஸ்டரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க், த ஒயிட் டெவில். த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. அதே மாதிரி பார்த்தோம்னா த டெவில்ஸ் லா கேஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஜான் வெப்ஸ்டரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஜான் வெப்ஸ்டர் அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர், ஷேக்ஸ்பியரோட கான்டெம்பரரி. ஸோ அவரோட ஃபேமஸான பிளேஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஒயிட் டெவில், த டெவில்ஸ் லா, த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. ஸோ இவங்களுக்கு அப்புறம் நமக்கு வந்து வி ஹவ் காட் ஃப்ரான்சிஸ் பியூமெண்ட். ஸோ பியூமெண்ட் எழுதின த மெட்டமார்ஃபாசிஸ் ஆஃப் டொபாக்கோ. ஆல்ரெடி வி ஹவ் சீன் மெட்டமார்ஃபாசிஸ் ஆஃப் பிக்மாலியன் பார்த்தோம். இது பிரான்சிஸ் பியூமெண்ட் எழுதின ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா த மெட்டமார்ஃபாசிஸ் ஆஃப் டொபாக்கோ, அதே மாதிரி சால்மாஷஸ், இது ரெண்டும் பிரான்சிஸ் பியூமெண்ட் எழுதின ஒர்க்கு. அதே மாதிரி ஜான் ஃப்ளெச்சர் எழுதின ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்ட், த மேட் லவ்வர், த வைல்டு சேஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு வந்து எலிசபெத்தன் ஈரால இருந்த ப்ராமினென்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எலிசபெத்தன் ஈராக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் விழுகுது இங்கிலீஷ் ட்ராமால. அந்த ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியூரிட்டன் ஈரா. ஸோ பியூரிட்டன் ஈரா அப்படின்றது 1649 இருந்து 1660 வரைக்கும், அதாவது ஆலிவர் கிராம்வெல் அண்ட் ரிச்சர்ட் கிராம்வெல் இவங்களோட ரூல்ல வந்து அது நடந்தது. எஸ்பெஷலி இது 1649 இருந்து ஆலிவர் கிராம்வெலோட ரூல் இருந்தாலுமே 1642க்கு அப்புறமேலே நமக்கு டிராமா அதிகம் இல்லை. ஏன்னா 1642ல இருந்து நமக்கு 1649 வரைக்கும் சிவில் வார் நடக்குது. 1642ல இருந்து 1649 வரைக்கும் நமக்கு சிவில் வார் நடக்குது. ஸோ அந்த சிவில் வாரோட எண்டில் ஆலிவர் கிராம்வெல் பிகேம் த கிங். அண்ட் அதற்கப்புறம் வந்து நமக்கு வந்து 1660ல ரிச்சர்ட் கிராம்வெலை டீத்ரோன் பண்ணினதுக்கு அப்புறம் சார்ல்ஸ் த செகண்ட் மறுபடியும் கிங் ஆகிறார். அதுக்கப்புறம் தான் வந்து ட்ராஜடி வந்து டெவலப் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த அதுக்கப்புறம் அந்த ரீஸ்டோர் பண்ணின ட்ராஜடி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெஸ்டரேஷன் ட்ராஜடி அப்படின்னு சொல்றோம்.
ஸோ ரெஸ்டரேஷன் ட்ராஜடி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அதில் வந்து அந்த ரெஸ்டரேஷன் ட்ராஜடியில் ரைட்டர்ஸோட மாரல் வந்து ரொம்ப ஏர்னஸ்டாக ரொம்ப சீரியஸாக இருந்தது. சரிங்களா? இந்த ரெஸ்டரேஷன் ட்ராஜடி பார்க்கறதுக்கு முன்னாடி வி நீட் டு நோ ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள மட்டும் இல்லை, பட் எலிசபெத்தன் ஈரால இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடி வந்து ரொம்ப ஃபேம் அடைஞ்சது. எலிசபெத்தன் ஈரால இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடி ஆல்ரெடி நமக்கு நார்டன் அண்ட் சாக்வைல் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதுனா கார்போடக், நம்ம இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் ட்ராஜடி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, தாமஸ் சாக்வைல் அண்ட் நார்டன் எழுதுன கார்போடக், அது ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி தான். இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செனக்கன் ட்ராஜடி. ரிவெஞ்ச் ட்ராஜடி இஸ் ஆல்சோ கால்ட் செனக்கன் ட்ராஜடி அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நமக்கு சிலபஸில் இருக்க ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி என்ன அப்படின்னா தாமஸ் கிட் எழுதின த ஸ்பானிஷ் ட்ராஜடி. அண்ட் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஹாம்லெட், ஜான் வெப்ஸ்டர் எழுதின த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி, சிரில் டார்னர் எழுதின த ஏத்திஸ்ட் ட்ராஜடி, இதெல்லாம் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ரிவெஞ்ச் ட்ராஜடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டண்ட்டான நோஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிவெஞ்ச் ட்ராஜடியில் ஏகப்பட்ட டெத் இருக்கும். ஒரு டெத்துக்கு பழி வாங்குறேன்ற பேரில் ரிவெஞ்ச் ட்ராஜடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட டெத் வந்திருக்கும். ஈவன் நம்ம அதை ஸ்பானிஷ் ட்ராஜடியில் கூட நம்ம விட்னஸ் பண்ணிருக்கலாம். தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடியில் நம்ம இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடியை வி கேன் விட்னஸ். ஸோ இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செனக்கன் ட்ராஜடி. அண்ட் இந்த 1642 இருந்து தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய க்ளோசட் ட்ராமா வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்த க்ளோசட் ட்ராமா தான் ஜான் மில்டனோட சாம்சன் அகானிஸ்டஸ், அதே மாதிரி காமஸ். இது ரெண்டும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சாம்சன் அகானிஸ்டஸ் அதே மாதிரி காமஸ். ஸோ இது வந்து அந்த டைமில் மட்டும் வரல, ஈவன் 19th சென்ச்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா லார்டு பைரன் வந்து மேன்ஃப்ரெட் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தாமஸ் ஹார்டி விக்டோரியன் ஈரால த டைனாஸ்ட்ஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. ரொமான்டிக் ஏஜில் பிபி ஷெல்லி வந்து ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் எழுதியிருக்காரு. ஸோ ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட்னா நம்ம டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு யார் வரணும், ஈஸ்கிலஸ் வரணும். ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் எழுதின ஈஸ்கிலஸ். அதே மாதிரி மேரி ஷெல்லி நமக்கு வர்றதுக்கு இட் இஸ் குவைட் நேச்சுரல். ஏன்னா அவங்களோட மேரி ஷெல்லியோட ஃப்ராங்கன்ஸ்டைனோட சப்டைட்டில் தான் என்னது அப்படின்னா மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் க்ளோசட் ட்ராமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரெஸ்ட்ரேஷன் ஏஜில் இந்த ரெஸ்ட்ரேஷன் ட்ராமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஆத்தர்ஸ்லாம் ரொம்ப சீரியஸ்னஸோடு எழுதுறாங்க. டாபிக்லாம் ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்ட்டான இதுதான் எழுதுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் ட்ராமா வருது. என்னென்ன ரெஸ்ட்ரேஷன் ட்ராமா அப்படின்னா 2 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோயிக் ட்ராமா. ரெஸ்ட்ரேஷன் ட்ராமாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஹீரோயிக் ட்ராமா, இன்னொன்று காமெடி ஆஃப் மேனர்ஸ். இந்த ஹீரோயிக் ட்ராமா அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா ஏவெண்ட். சரிங்களா, சர் வில்லியம் டி ஏவெண்ட் அவரோட த சீக் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்ற ஒன்று இந்த ஹீரோயிக் ட்ராமாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மைல் ஸ்டோனாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஹீரோயிக் ட்ராமாவோட ஒரு ப்ராமினென்ட் எக்ஸ்போனன்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைடன். ஏன்னா ட்ரைடன் ப்ரொமோட்டட் ஹீரோயிக் ட்ராமா அண்ட் ஹி யூஸ்ட் ஹீரோயிக் கப்லெட்ஸ் இன் ஹிஸ் ஒர்க். ஸோ ட்ரைடனோட ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ராமினென்ட்டான எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது. அண்ட் அவரோட மற்ற ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த இந்தியன் குயின், டைரானிக் லவ், த கான்கஸ்ட் ஆஃப் கிரனடா, ஆம்பியோனா, அவுரங்கசீப், இதெல்லாம் ட்ரைடனோட ஒர்க்காக பார்க்கப்படுது. இந்த ஹீரோயிக் ட்ராமா என்ன பண்ணுது அப்படின்னா ஹீரோயிக் ட்ராமா வாஸ் மாக்டு பை பக்கிங்ஹாம். பக்கிங்ஹாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஹீரோயிக் ட்ராமாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஒர்க் எழுதுறாரு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பக்கிங்ஹாம் மாக்டு ஹீரோயிக் ட்ராமா. சரிங்களா, ஹீரோயிக் ட்ராமான்றது வேஸ்ட்டு, இட் ஹாஸ் நத்திங் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் இட் அப்படின்னு மார்க் பண்ணுறாரு பக்கிங்ஹாம். ஸோ அவர் எழுதின ஒர்க் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ரிஹர்சல்.
சரிங்களா? த ரிஹர்சல் அப்படின்னு ஒரு பர்லெஸ்க் எழுதுறாரு பக்கிங்ஹாம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ பக்கிங்ஹாம் இன் இஸ் பர்லெஸ்க். பர்லெஸ்க் ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா BURLESQUE. பர்லெஸ்க் அப்படின்னா மாக்கிங் ட்ராமா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பர்லெஸ்க் எழுதுறாரு. அந்த பர்லெஸ்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ரிஹர்சல். சரிங்களா? அந்த ரிஹர்சல் அப்படின்ற அந்த பிளேவோட டைட்டில்ல பக்கிங்ஹாம் வந்து ஹீரோயிக் ட்ராமாவை கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஸோ இந்த ரெஸ்டரேஷன் பீரியட்ல இருந்த இன்னொரு செட் ஆஃப் ட்ராமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த பகட்டான விஷயம், லைக் their flamboyant attitude and witty and blunt sexual dialogues, bedroom intrigues, இதெல்லாம் வச்சு நமக்கு காமெடி ஆஃப் மேனர்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காமெடி ஆஃப் மேனர்ஸ் நமக்கு சிலபஸில் இருக்கிற ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் காங்க்ரீவ் எழுதின ஒர்க்கு. Can anyone guess the title of the work? The Way of the World. Yes, The Way of the World. சரிங்களா? ஸோ இந்த வே ஆஃப் த வேர்ல்டை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க? Who was the dedicatee of the play Way of the World? டிராமால இருந்த ப்ராமினென்ட்டான பீப்புள். சரிங்களா? யார் யாரு? வில்லியம் காங்க்ரீவ், வில்லியம் விஷர்லி அண்ட் வில்லியம் ஃபார்ஹியூஹா. சரிங்களா? ஸோ இதில் இதே டைமில் ரெஸ்டரேஷன் காமெடியிலே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got எத்ரேஜ். ஸோ எத்ரேஜோட ஒர்க்கும் வந்து we can find காமெடி ஆஃப் மேனர்ஸில். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து we have got ஏர்லியராகவே இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்றது வெறும் ரீசெண்டான ஒரு டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் அ வைல். தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் மார்க்ஸ் காமெடி ஆஃப் மேனர்ஸ் மார்க்ஸ் த பிஹேவியர் ஆஃப் அப்பர் கிளாஸ். ஸோ அப்பர் கிளாஸ் பிஹேவியரை மார்க் பண்ணுது. அண்ட் இட் ஹேஸ் விட்டி டயலாக்ஸ் அண்ட் ரெப்பார்ட்டே வேர்ட் கேம்ஸ். ரெப்பார்ட்டே மீன்ஸ் சாங்ஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த ரெஸ்டரேஷனுக்கு அப்புறம் தான் இது ஃபேமஸ் ஆகுது. ஆனால் அதற்கு முன்னாடியே நிறைய காமெடி ஆஃப் மேனர்ஸ் எழுதியிருக்காங்க. லைக் மோலையா அவர் எழுதின த டாக்டர், இன் ஸ்பைட் ஆஃப் ஹிம்செல்ஃப், இதெல்லாம் காமெடி ஆஃப் மேனர்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஷேக்ஸ்பியரோட லவ்ஸ் லேபர் லாஸ்ட், மச் அடோ அபவுட் நத்திங், இதுவும் நமக்கு காமெடி ஆஃப் மேனர்ஸில் இருக்குது. அண்ட் ரெஸ்டரேஷன் டைமில் வந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் எத்ரேஜோட காமிக்கல் ரிவெஞ்ச். சரிங்களா? காமிக்கல் ரிவெஞ்ச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த லவ் இன் அ டப். சரிங்களா? த காமிக்கல் ரிவெஞ்ச். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ கால்ட் லவ் இன் அ டப், ஷீ வுட் இஃப் ஷீ குட், அதுவும் இன்னொரு பிளே. த மேன் ஆஃப் மோட், த மேன் ஆஃப் மோட். ஸோ இதெல்லாம் ஜார்ஜ் எத்ரேஜ் எழுதின ஒர்க்கு. 3 ஒர்க் சொல்லியிருக்கேன், ஆனால் இங்கே ஒன்று தான் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. த காமிக்கல் ரிவெஞ்ச். காமிக்கல் ரிவெஞ்சோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த லவ் இன் டப். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஷீ வுட் இஃப் ஷீ குட், இது ஒரு ஒர்க். அதே மாதிரி த மேன் ஆஃப் மோட். ஸோ இதெல்லாம் ஜார்ஜ் எத்ரேஜோட ஒர்க். அண்ட் வில்லியம் விச்சர்லி. ஸோ வில்லியம் விச்சர்லியோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கண்ட்ரி ஒய்ஃப்.
அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த பிளெயின் டீலா, இதுவும் வில்லியம் விச்சர்லியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. த கண்ட்ரி வைஃப், த பிளெயின் டீலா, வில்லியம் விச்சர்லி, த கண்ட்ரி வைஃப், த பிளெயின் டீலா. அதே மாதிரி ஆலிவர் காங்கிரேவோட த வே ஆஃப் த வேர்ல்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த வே ஆஃப் த வேர்ல்டு இல்லாமல் இன்னும் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு ஆலிவர் கிராம்வெல். த மார்னிங் பிரைட், த மார்னிங் பிரைட். அதே மாதிரி லவ் ஃபார் லவ், சரிங்களா. அதே மாதிரி we have got ஜான் வேன்பர்க் எழுதின த ப்ரொவோக்டு வைஃப், அண்ட் ஜார்ஜ் ஃபேர்ஹியூஹர் எழுதின த பியூக் ஸ்ட்ராட்டஜன், அண்ட் ஆலிவர் கோல்ட் ஸ்மித் எழுதின ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், ரிச்சர்ட் ஷெரிடன் எழுதின த ரைவல்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல இருக்க சில இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக பார்க்கிறோம், சரிங்களா. ஸோ இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்டரேஷன் காமெடி, அதாவது 1660ஸ்க்கு அப்புறம் 1660ஸ்ல இருந்து அரௌண்ட் 1700 வரைக்கும். 1700க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியோ கிளாசிக்கல் ட்ராமா ஸ்டார்ட் ஆயிடுது. நியோ கிளாசிக்கல் ட்ராமான்னு நம்மளோட ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஸோ அந்த டைமில் வந்து ஏர்லியர் டேஸில், அதாவது ஷேக்ஸ்பியரோட ஏஜில் இருந்த மாதிரி ட்ராமா நமக்கு இல்லை. ஏன்னா ஷேக்ஸ்பியரோட ஏஜ் தான் கோல்டன் ஈரா ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த டைமில் வி ஹவ் காட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ், எல்லா ஜான்ராலையும் வந்து ஒர்க் நமக்கு இருந்தது. ட்ராஜடி இருந்தது, காமெடி இருந்தது, பிளே இருந்தது, சானட்ஸ் இருந்தது, சரிங்களா, எஸ்ஏஸ் இருந்தது. எவ்ரி திங் வாஸ் தேர். பட் பியூரிட்டன் ஈராக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகுது. அண்ட் பியூரிட்டன் ஈராக்கு அப்புறம் அந்த ரெஸ்டரேஷன் ஈரால ரொம்ப லிமிட்டடான ரைட்டர்ஸ் தான் நமக்கு. எத்ரேஜ், அதே மாதிரி ஆஃப்ரா பென், அவங்கள பற்றி நம்ம மென்ஷன் பண்ணல. ஆஃப்ரா பென், எத்ரேஜ், அதே மாதிரி ஜார்ஜ் ஃபார்ஹியூஹர், அண்ட் ஜான் ரைடன், ஜான் வேன்ப்ரூ, இந்த மாதிரி சில ரைட்டர்ஸ்லாம் ரெஸ்டரேஷன் டைமில் இருந்தாங்க. ரெஸ்டரேஷன் டைம்க்கு அப்புறம் இந்த 18th செஞ்சுரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got sentimental comedy, சரிங்களா. ஸோ இந்த சென்டிமெண்டல் காமெடி வரும்போது நமக்கு மெயினான சென்டிமெண்டல் காமெடி எழுதுனது யாருன்னா ரிச்சர்ட் ஸ்டீல். அடிசன் அண்ட் ஸ்டீல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ரிச்சர்ட் ஸ்டீல் எழுதின ஒரு ஒர்க் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. சென்டிமெண்டல் காமெடியில் அவர் 3 சென்டிமெண்டல் காமெடிஸ் எழுதியிருக்காங்க. அந்த 3 சென்டிமெண்டல் காமெடி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கான்ஷியஸ் லவர், த கிறிஸ்டியன் ஹீரோ, த ஃபியூனரல். இதெல்லாம் அந்த சென்டிமெண்டல் காமெடி. இது இல்லாமல் சில ஒர்க் எழுதியிருக்காரு. த ஃபியூனரல், த லையிங் லவர், த டெண்டர் ஹஸ்பண்ட். ஸோ இந்த டைமில் சென்டிமெண்டல் காமெடிக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி அப்படின்னு ஒன்று ப்ரமோட் பண்ணுறாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி, அதாவது சென்டிமெண்டல் காமெடி டீல்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ட்ராஜடி, சரிங்களா. ரொம்ப எமோட்டிவாக இருக்கும் சென்டிமெண்டல் காமெடி. இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்தது தான் ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி. ஸோ ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி நமக்கு ப்ரமோட் பண்ணது யார் அப்படின்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அவரோட ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், த குட் நேச்சர்டு மேன், இதெல்லாம் நமக்கு ஆன்டி சென்டிமெண்டல் காமெடிக்கு சில எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஆர்பி ஷெரிடன், ரிச்சர்ட் ஷெரிடன், அவரோட த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அது பார்த்தோம். அது நம்ம ரெஸ்டரேஷன் ட்ராமா அப்படின்னு போன ஸ்லைட்லேயே பார்த்தோம். ஸோ இவங்களாம் இருந்தாங்க. இந்த ஆன்டி சென்டிமெண்டல் காமெடியை இட் இஸ் ஆல்சோ கால்டு ஃபார்ஸ். ஃபார்ஸ்னா ரொம்ப ஃபன்னியான ட்ராமா அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஃபார்ஸ். ஸோ இந்த ஃபார்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ஸ் எய்ம்ஸ் அட் பெலி லாஃப்டர் அண்ட் ஃபன், வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கிறது ஃபார்ஸ் அப்படின்னா. ஸோ அந்த ஃபார்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கரும், ரிச்சர்ட் பிரின்ஸ்லி ஷெரிடனோட த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலும், சரிங்களா. ஸோ ஃபார்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி. ஸோ இது இல்லாமல் இந்த டைமில் 18th செஞ்சுரியில் வந்த மற்ற சில ரைட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசப் அடிசனோட கேட்டோ, சரிங்களா. ஜோசப் அடிசனோட கேட்டோ. அண்ட் இந்த டைமில் இந்த டைமில் இருந்த ரைட்டர்ஸ் ஈவன் ஜான்சன்,
ஜோசப் அடிசன், நமக்கு ராபர்ட் ஷெட்வால், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல், இவங்க எல்லாருமே தே கான்சென்ட்ரேட் மோர் ஆன் சட்டைரிக்கல் ரைட்டிங் அண்ட் ப்ரோஸ் ரைட்டிங் ராதர் தென் பிளே ரைட்டிங். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஜோசப் அடிசன் ஆனாலும் ஒரு பிளே எழுதியிருக்காரு, அந்த பிளே கேட்டோ. இந்த 18th சென்ச்சுரியில் ஜான்சன் ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காரு, அது பேர் ஐரன். அண்ட் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, அந்த ஒர்க்கோட பேரு த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த டைம்ல வந்த ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 18th சென்ச்சுரிக்கு அப்புறம் நமக்கு ரொமான்டிக் ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொமான்டிக் ஏஜ்லையும் அகெயின் ரைட்டர் ஸ்டார்டட் டு ரைட் லாட் ஆஃப் ட்ராமாஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் க்ளோசட் ட்ராமா. ஆல்ரெடி நம்ம க்ளோசட் ட்ராமாக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் பார்த்தோம். வேர்ட்ஸ்வர்த் கூட ஒரு ட்ராமா எழுதியிருக்காரு, அந்த ட்ராமாவோட பேரு பார்டரஸ். அண்ட் எஸ்டி கால்ட்ரிட்ஜ் எழுதின ட்ராமாவோட பேரு த ரீமோர்ஸ். பைரன் வந்து மேன்ஃப்ரெட் சைன் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னு ஒர்க். நம்ம லார்ட் பைரன், நம்ம க்ளோசட் ட்ராமா அப்படின்னா லார்ட் பைரன் பார்த்தோம், ஷெல்லியோட ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே க்ளோசட் ட்ராமாவுக்கு எக்ஸாம்பிளாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லார்ட் பைரனோட மேன்ஃப்ரெட் பார்த்தோம், அதே மாதிரி பிபி ஷெல்லியோட ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டு பார்த்தோம் நம்ம க்ளோசட் ட்ராமா வரும்போது. ஸோ இந்த ரொமான்டிக் ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா க்ளோசட் ட்ராமா வந்துச்சு. அண்ட் விக்டோரியன் ஈரால ரொம்ப லிமிட்டடான ட்ராமா தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விக்டோரியன் ஈரால வந்து ஒரு ப்ராமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வெரி ஓல்டு ஆஸ்கர் வைல்டு. ஸோ ஆஸ்கர் வைல்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா லேடி விண்டமர்ஸ் ஃபன் அப்படின்னு ஒரு பிளே எழுதுறாரு. ஆஸ்கர் வைல்டோட ஃபேமஸான ஒர்க் என்னதுங்க? லேடி விண்டமர்ஸ் ஃபன். இது வந்து சென்ட் ஜேம்ஸ் தியேட்டர்ல எழுதுறாரு. அதே மாதிரி சலோம் அப்படின்ற ஒர்க் எழுதுறாரு. எ உமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ். இந்த இம்பார்ட்டன்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆஸ்கர் வைல்டுனாலே த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட், அந்த ஒர்க் ஞாபகத்தில் உங்களுக்கு வரும். அதே மாதிரியே சிமிலர் டைட்டிலே பாருங்க, எ உமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ்ன்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அண்ட் ஐடியல் ஹஸ்பண்ட், வேரா அல்லது வீரா த நெஹிலிஸ்ட்ஸ், த டச்சஸ் ஆஃப் பேடுவா, அ ஃப்ளோரண்டைன் ட்ராஜடி. இதெல்லாம் நமக்கு ஆஸ்கர் வைல்டோட ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆஸ்கர் வைல்டோட ஒர்க்லாம் என்னென்னங்க? லேடி வின்மியர்ஸ் ஃபன், அ உமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ், அண்ட் ஐடியல் ஹஸ்பண்ட், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட், வேரா ஆர் வீரா த நெஹிலிஸ்ட், த டச்சஸ் ஆஃப் பேடுவா, த ஃப்ளோரண்டைன் ட்ராஜடி. ஸோ இதெல்லாம் ஆஸ்கர் வைல்டோட ஃபேமஸான ஒர்க் விக்டோரியன் ஈரால. அதே மாதிரி விக்டோரியன் ஈரால இன்னும் ரெண்டு ட்ராமாட்டிஸ்ட் நம்ம பார்த்தாகணும். அது யார் அப்படின்னா ஜேஎம் சிஞ்ச், ஜான் மில்லிங்டன் சிஞ்ச். அவரோட ரைடர்ஸ் டு த சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க். அதே மாதிரி த பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு, அது ஒரு இவரோட ஃபேமஸான பிளே அப்படின்னு பார்க்குறோம், ஜேஎம் சிஞ்சோடது. அதே மாதிரி டயான் பாஷிகல்ட் அப்படின்ற ரைட்டா, அவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கோலின் பான், த ஷாக்ரான், இதெல்லாம் இவரோட ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ விக்டோரியன் ஈராக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் வந்து ட்ராமா வந்து அகெயின் இட் ஸ்டார்டட் டு ஃப்ளரிஷ் ஆஃப்டர் விக்டோரியன் ஈரா. ஸோ இந்த டிக்ளைன் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொமான்டிக் ஏஜ் அண்ட் விக்டோரியன் ஏஜுக்கு அப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளுக்கு அப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ராமா ரிவைவ், மாடர்ன் ஏஜில் மறுபடியும் ட்ராமா வந்து ரிவைவ் ஆகுது, எஸ்பெஷலி ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் ஆஸ்கர் வைல்டு. சரிங்களா? ஆஸ்கர் வைல்டு 19th சென்ச்சுரியிலும் எழுதியிருக்காரு, 20th சென்ச்சுரியிலும் எழுதியிருக்காரு. ஸோ ஆஸ்கர் வைல்டோட அரைவலுக்கு அப்புறம், ஹெரால்டு பிண்டரோட அரைவலுக்கு அப்புறம், ஹென்ரி ஆத்தர் ஜோன்ஸ் அவரோட அரைவலுக்கு அப்புறம் நியூ ட்ராமா அப்படின்ற ஒரு இது வருது. ஸோ இந்த நியூ ட்ராமாவை வந்து ஃபைண்ட் பண்ணவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட்சன், டிடபிள்யூ ராபர்ட்சன், ஹெரால்டு பிண்டர், ஹென்ரி ஆத்தர் ஜோன்ஸ், இவங்க தான் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் நியூ ட்ராமா அப்படின்றாங்க. ஏன்னா இந்த நியூ ட்ராமா எதை டீல் பண்ணுது அப்படின்னா நியூ ஐடியாஸ் அண்ட் சோஷியல் பர்பஸஸை டீல் பண்ணுது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த டைமில் வந்த ட்ராமா வந்து ரியலிஸ்ட் ட்ராமாவாக இருந்தது அப்படின்றாங்க. ஸோ அதில் நம்ம இந்த டிடபிள்யூ ராபர்ட்சன் பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா
சீரியஸான தீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஹியூமரா வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ அவரோட ப்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் பேஸ்ட் ஆன் சொசைட்டி, காஸ்ட், ப்ளே அண்ட் ஸ்கூல். ஸோ இவரோட பிளேஸை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம் பிளேஸ் ஆர் ரியலிஸ்டிக் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். டிடபிள்யூ ராபர்ட்சன். ஸோ இவருக்கு அடுத்தது நம்ம பார்த்த பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்தர் ஜோன்ஸ், ஹென்ரி ஆத்தர் ஜோன்ஸ். ஸோ இவர் ஆல்மோஸ்ட் ஒரு 60 பிளேஸ் பக்கம் எழுதியிருக்காரு. இவரோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூதா அண்ட் இன்னொரு பிளே வந்து மைக்கேல் அண்ட் ஹிஸ் லாஸ்ட் ஏஞ்சல். மைக்கேல் அண்ட் ஹிஸ் லாஸ்ட் ஏஞ்சல். ஸோ இந்த டைம்ல இந்த ப்ராப்ளம் பிளேஸ் அப்படின்ற ஒன்று நம்ம எப்படி ரியலிஸ்டிக் பிளே வந்துச்சோ அதே மாதிரி ப்ராப்ளம் பிளே அப்படின்ற ஒன்று இந்த 20th செஞ்சுரியில் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் பிளேல நிறையா ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் யார் அப்படின்னா ஹென்ரிக் இப்சன், நார்வேயன் ரைட்டர் ஹென்ரிக் இப்சன். அவரோட ஃபேமஸான பிளே, கண்டிப்பாக இந்த பிளே நீங்கள் கேள்விப்படலை அப்படின்னா நம்ம லிட்ரேச்சர் படித்தது ரொம்ப லைட்டராக படிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஹென்ரிக் இப்சனோட த டால்ஸ் ஹவுஸ். ஸோ டால்ஸ் ஹவுஸ்னாலே உங்களுக்கு நோரா அப்படின்ற கேரக்டர் வரும், ஞாபகத்துக்கு வரணும். அந்த நோராவோட ஸ்லாமிங் ஆஃப் த டோர், கதவை டம்முன்னு சாத்திட்டு தன்னோட அந்த ஃபேமிலி லைஃப்பை விட்டு வெளியில் போகிறதாக சித்தரிச்சிருப்பாங்க அதில். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடியாலஜியாக பார்க்கப்படுது த்ரூ அவுட் லிட்ரேச்சர் இன்றளவும். ஸோ டால்ஸ் ஹவுஸ் எழுதின ஹென்ரிக் இப்சன். அவருடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னா எனிமி ஆஃப் த பீப்புள். சரிங்களா? ஸோ அண்ட் வி ஹவ் காட் ஜான் கேல்ஸ்வர்த்திஸ் ஸ்ட்ரைஃப். ஸோ இந்த ப்ராப்ளம் பிளே அப்படின்னா என்னன்னா ப்ராப்ளம் ஃபுல்லாக அங்கங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம பார்க்குற நிறையா டிவி சீரியல்ஸ்லாம் ப்ராப்ளம் பிளே தான். சும்மா இருக்க ஹீரோயினுக்கு பில்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராப்ளத்தையும் ஹீரோயின் வந்து தன்னோட சாதுரித ஆட்டிடியூடால சரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் பிளே. ஜான் கேல்ஸ்வர்த்தியோட ஸ்ட்ரைஃப், அதே மாதிரி லில்லியன் ஹெல்மனோட த சில்ட்ரன்ஸ் அவர், ஆர்தர் மில்லரோட ஆல் மை சன்ஸ், ஜார்ஜ் பெர்னாட்ஷாவோட மிஸ்ஸஸ் பேரன்ஸ் ப்ரொஃபஷன். இதெல்லாம் ப்ராப்ளம் பிளேஸோட எக்ஸாம்பிள். ஸோ ப்ராப்ளம் பிளேஸ் அப்படின்றது அந்த ஸ்டோரி லைன் அப் வந்து தொடர்ந்து ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்கான இன்சிடென்ட் வந்துக்கிட்டே இருக்கும், அதை ஹவு ஹி சால்வ்ஸ் அப்படின்றது தான் ப்ராப்ளம் பிளே. அதே மாதிரி அதுக்கு இதே டைமில் இந்த 20th செஞ்சுரியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயோட நோஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன். எஸ், த டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன். அதுவும் ஒரு ப்ராப்ளம் பிளே தாங்க. ஆர்தர் மில்லரோட டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன். அண்ட் எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே 20th செஞ்சுரியில் இன்னொரு அடுத்த ஒரு ஜான்ரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே. ஆகஸ்ட் ஸ்ட்ரின்பர்க் எழுதின த கோஸ்ட் ஆஃப் சொனாட்டா, யூஜின் ஓநீலோட த ஹைரி ஏப், த எம்பரர் ஜோன்ஸ், எல்மர் ரைஸோட த ஆடிங் மிஷன், சீனோ கேஷோட த சில்வர் டாசி. இதெல்லாம் எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே அப்படின்றாங்க. ரியலிஸ்டிக் பிளே, எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே, இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ரியலிஸ்டிக் பிளே அப்படின்னா இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி எடுக்கிறது. விடுதலை மூவி ஒரு ரியலிஸ்ட் நாவல், ஒரு ரியலிஸ்ட் மூவிக்கான எக்ஸாம்பிள் விடுதலை அப்படின்ற மூவி. இதுவே வந்து எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளேனா அப்படியே அதுக்கு ஆப்போசிட், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக. ஈவன் எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளேல கலர்ஃபுல்ன்றதோட மேக்கப்பு, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், மாஸ்க், சில நேரத்தில் மைமெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறையா ஃபேஷியல் மேக்கப் அதில் எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளேல ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ்பிரஷனிஸ்ட் ட்ராமா. ஸோ அதில் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ப்ரப்போசர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூஜின் ஓநீலும் சீனோ கேசியும். அண்ட் எபிக் தியேட்டர் என்ன அப்படின்னா ட்ராமா மாதிரி இருக்காது, அது ஒரு ஸ்டோரி, ரொம்ப லென்த்தியான ஸ்டோரியை அப்படியே நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எபிக் தியேட்டர். ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன்.
ஸோ இந்த மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் அதோட ஆத்தர் யாரு அப்படின்றத நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த 20th செஞ்சுரியில் நம்ம இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் பார்க்க போறோம். அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னா பினேரோ, ஆத்தர் விங் பினேரோ. ஸோ இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ப்ராப்ளம் பிளேஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அவரோட ஃபேமஸான பிளேஸ் என்ன அப்படின்னா த செகண்ட் மிஸ்ஸஸ் ட்ரான்குயிரே, அதே மாதிரி த நொட்டோரியஸ் மிஸ்ஸஸ் எப்ஸ்மித், த நொட்டோரியஸ் மிஸ்டர் எப்ஸ்மித், அதே மாதிரி த செகண்ட் மிஸ்டர் ட்ரான்குயிரே. இது ரெண்டும் ஆத்தர் விங் பினேரோவோட சோஷியல் பிளேஸ்க்கான சோஷியல் ப்ராப்ளம் பிளேஸ்க்கான எக்ஸாம்பிள். அண்ட் இந்த லிஸ்ட்ல we have got ஜான் கேல்ஸ்வர்தி. ஜான் கேல்ஸ்வர்தி அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நொபேல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் இந்த இயர் 1933ல வாங்கியிருக்காரு. ஜான் கேல்ஸ்வர்தி நொபேல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ அவரோட நாவல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸை டீல் பண்ணியிருக்கோம். அண்ட் மாரல் அண்ட் டைடாக்டிக்காக இருக்கும். அண்ட் இவர் ரியலிஸ்ட் ட்ரெடிஷன் ஜோன்ஸ் அண்ட் பெனேரோவோட அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாரு நம்மளுடைய ஜான் கேல்ஸ்வர்தி. ஸோ இவரோட த சில்வர் பாக்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க். த சில்வர் பாக்ஸ், ஸ்ட்ரைஃப், ஜஸ்டிஸ், த ஸ்கின் கேம், லாயல்டிஸ், எஸ்கேப், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஜான் கேல்ஸ்வர்தியோட ஃபேமஸான பிளேவாக பார்க்கிறோம். அதற்கப்புறம் நமக்கு ரொம்ப வெரி ஃபேவரட்டான ஜார்ஜ் பெர்னாட் ஷா. ஸோ ஜார்ஜ் பெர்னாட் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹி வாஸ் பார்ன் இன் அயர்லாண்ட் அண்ட் டப்ளின். அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கிலாந்துக்கு என்டர் ஆகிறாரு. ஸோ ஐரிஷ் ப்ராட்டஸ்டன்ட் ஃபேமிலியில் பிறந்த ஜார்ஜ் பெர்னாட் ஷா லண்டனில் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பர்சனாக மாறுறாரு. ஸோ அவரோட டைமில் ஃபேபியன் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஃபேபியன் அப்படின்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேபியன் சொசைட்டி ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேம்ப்ளெட்ஸ் பேஸ்ட் ஆன் பாலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஃபேமஸான ஒரு ஒரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஐடியல்ஸ் ஆஃப் ஃபேபியன் சோஷியலிசம். சரிங்களா? என்னது? த ஐடியல்ஸ் ஆஃப் ஃபேபியன் சோஷியலிசம். அண்ட் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்ட் கிரிட்டிக்காக இருக்காரு. ஸோ வேர்ல்டு மியூசிக் கிரிட்டிக்கில் ஸ்டாரில் மியூசிக் கிரிட்டிக்காக இருக்காரு. அண்ட் சாட்டர்டே இன்டர்வியூவில் ட்ராமாட்டிக் கிரிட்டிக்காகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு 4 அன்சக்ஸஸ்ஃபுல் நாவல் எழுதியிருக்காரு. அண்ட் அவரோட ட்ராமா கேரியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்டோவர் ஹவுஸ் அண்ட் த கோர்ட் தியேட்டர் இதெல்லாம் ப்ராமினெண்ட்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. ஸோ ஜார்ஜ் பெர்னாட் ஷாக்கு நொபேல் பிரைஸ் கிடைக்குது இந்த இயர் 1925. ஆல்ரெடி யாருக்கு கிடைச்சதுங்க? இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நொபேல் பிரைஸ்னு சொன்னோமே, அது யாருக்குங்க? Have you found out? John Galsworthy. Yeah, John Galsworthy. அண்ட் நம்ம ஜான் பெர்னாட் ஷா கிடைக்குது. நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல டிஎஸ் எலியட் ஒரு ஒன் ஆஃப் த ரிசீவர் ஆஃப் நொபேல் பிரைஸ். ஸோ இவரோட ஒர்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பிளசன்ட் ஒர்க், பிளசன்ட் ஒர்க்லாம் பிரிக்கணும். ஸோ அன்பிளசன்ட் ஒர்க்ல வி ஹவ் காட் சம் பிளேஸ் அண்ட் அன்பிளசன்ட் பிளேஸ்ல ஒரு 3 பிளே. த விடோவர்ஸ் ஹவுஸ், த பிலாண்டரர், மிஸ்ஸஸ் வேரன் ப்ரொஃபஷன், இது 3 அன்பிளசன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிளசன்ட் பிளேஸ்ல வி ஹவ் காட் ஆர்ம்ஸ் அண்ட் த மேன். பிளசன்ட் பிளேஸ்னா ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க, பிரச்சனை வரும், கடைசியாக அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. பிளசன்ட் பிளேஸ். ஸோ ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் அண்ட் கேண்டிடா, த மேன் ஆஃப் டெஸ்டினி, யூ நெவர் கேன் டெல், இதெல்லாம் பிளசன்ட் பிளேஸ். யார்? ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோட பிளசன்ட் பிளேஸ். அன்பிளசன்ட் பிளேஸ் 3 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் இவரோட பிளேஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியூரிட்டன் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பியூரிட்டன் பிளேஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியூரிட்டன் பிளேஸ்க்கு த டெவில்ஸ் டிசைபிள் ஒரு எக்ஸாம்பிள். இது இல்லாமல் சீசர் அண்ட் கிளியோபட்ரா, கேப்டன் பிராஸ் பான்ஸ் கான்வர்சேஷன்,
மேன் அண்ட் சூப்பர்மேன், மேஜர் பார்பரா, த டாக்டர்ஸ் டிலமா, கெட்டிங் மேரிட். இதெல்லாம் இவருடைய லிஸ்ட் ஆஃப் பிளேஸ். நிறைய இருக்கு. அதுல ரொம்ப செலக்டிவானது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஜிபி ஷா அவரோட ஒர்க்ல இன்னும் பிக்மாலியன். சம் ஆஃப் யூ மைட் ஹவ் ஸ்டடிட் பிக்மாலியன். ஐதா பிக்மாலியன் படிச்சிருப்பீங்க, அல்லது ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் படிச்சிருப்பீங்க, அல்லது சென்ட் ஜான். இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்க கண்டிப்பா யூ மைட் ஹவ் ஸ்டடிட். சரிங்களா? அண்ட் பேக் டு மெத்தூசெல்லா. இதுவும் ஜார்ஜ் பெர்னாட்ஷாவோட ஒரு ஒர்க்காக பார்க்கப்படுது. ஆப்பிள் கார்க்கும் ஒரு ஒர்க். சரிங்களா? ஸோ ஜார்ஜ் பெர்னாட்ஷா நம்மளோட 5th மாடர்ன் ரைட்டர். 6th மாடர்ன் ரைட்டர்ல வி ஹவ் காட் ஹார்லே கிரான்வெயில் பேக்கர். இவங்களோட ப்ராமினென்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீக்ரெட் லைஃப். ஆனால் அதை அவங்க கடைசியாக தான் எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எழுதின ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த மேரியிங் ஆஃப் ஆம் அண்ட் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. ஹார்லி கிரான்வெயில் பேக்கர். ஸோ அவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னா ஹார்லி கிரான்வெயில் பேக்கரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் த மேரியிங் ஆஃப் ஆன் லீட்டே, த ஓசி இன்ஹெரிட்டன்ஸ், வேஸ்ட், த மெட்ராஸ் ஹவுஸ், சீக்ரெட் லைஃப். சீக்ரெட் லைஃப் வந்து கிரான்வெயில் பேக்கரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. அதே மாதிரி ஜேஎம் பேரி, இவரும் ஒரு ஸ்காட்டிஷ் ரைட்டர், சோஷியல் ரேசிஸ்ட். ஸோ ஈக்குவாலிட்டிக்காக நிறைய பிளே எழுதுறாரு. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளே என்ன அப்படின்னா த அட்மைரபிள் கிரியேஷன். சரிங்களா? ஸோ விக்டோரியன் சொசைட்டியில் இருக்கிறத எழுதுறாரு. அண்ட் இது இல்லாமல் டியர் ப்ரூட்டஸ், வாட் எவ்ரி உமன் நோஸ், பீட்டர் பேன், இதெல்லாம் எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் மாடர்ன் ஈரால வந்த ரியலிஸ்டிக் பிளே அண்ட் ப்ராப்ளம் பிளே. ஸோ இதற்கப்புறம் வர்ற பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கப்புறம் வந்து போஸ்ட் மாடர்ன் பிளேஸ் வந்து வர ஆரம்பிக்குது மாடர்ன் ஈரால. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் மாடர்ன் பிளேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் காட் ஆஸ்கர் வைல்டு. ஸோ ஆஸ்கர் வைல்டோட பிளே அதில் பார்த்தோன்னா வேரா த நெய்லிஸ்ட், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. த டச்சஸ் ஆஃப் பேடு, ஆக்சுவலாக அது பேடுவா இல்லை பேடுவா, செலோம். அதே மாதிரி லேடி வின்மியர்ஸ் ஃபேன், அ உமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஏர்னஸ்ட், அண்ட் ஐடியல் ஹஸ்பண்ட். இதெல்லாம் ஆஸ்கர் வைல்டோட ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடர்ன் 20th சென்ச்சுரியில் மாடர்ன் ரியலிஸ்ட் ட்ராமா மாதிரியே ஐரிஷ் நேஷனலிசமும் எங்களுக்குன்னு ஒரு லிட்ரேச்சர் ஃபார்ம் வேணும் அப்படின்னு நிறைய ரைட்டர்ஸ் வந்து இது பண்றாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டபிள்யூபி ஈட்ஸ் அண்ட் ஜேஎம் சிஞ்ச். ஸோ லேடி கிரிகரி, எட்வர்ட் மார்டின், இவங்க எல்லாமும் எழுதுறாங்க. இம்பார்ட்டண்ட்டான ஐரிஷ் நேஷனலிஸ்ட் ரைட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டோ ஃபார் ஐரிஷ் லிட்ரரி தியேட்டர் அப்படின்ற ஒரு எஸ்ஸே எழுதுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இன் ஆர்டர் டு பிகின் ஐரிஷ் நேஷனல் தியேட்டர். சரிங்களா? ஸோ இந்த தியேட்டர் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் அந்த ஐரிஷ் நேஷனல் தியேட்டர் வந்து 1899 வந்து இது பண்றாங்க. டபிள்யூபி ஈட்ஸ், லேடி கிரிகரி, எட்வர்ட் மார்டின் அண்ட் ஜார்ஜ் மோர். இது என்ன ஆகுது அப்படின்னா 1901 வந்து கொலாப்ஸ் ஆயிருது. 1901 கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னது, எது கொலாப்ஸ் ஆச்சு? ஐரிஷ் நேஷனல் தியேட்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு டப்ளின்ல 1901. ஸோ இது கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அபே தியேட்டர் அப்படின்ற நேம்ல 1904 இருந்து மறுபடியும் அங்க ஐரிஷ் பிளேஸ் எல்லாம் வந்து எனாக்ட் பண்றாங்க. ஸோ ஐரிஷ் நேஷனல் தியேட்டர் ஆர் அபே தியேட்டர்ல இம்பார்ட்டண்டான பர்சன் யாருன்னா டபிள்யூபி ஈட்ஸ் தான் ரொம்ப ப்ராமினென்ட்டான பர்சன். அவரோட பிளேஸ்லாம் என்னென்ன, இப்போ நம்ம டபிள்யூபி ஈட்ஸோட நிறைய ஒர்க் எல்லாம் பார்த்துருப்போம் பொயட்ரியில. பிளேஸ்ல ஆனால் லெசனான ஒர்க் தான் பார்த்துருப்போம். ஸோ அவரோட இம்பார்ட்டண்டான பிளே என்ன அப்படின்னா த கவுண்டஸ் கேத்லின், த லேண்ட் ஹார்ட்ஸ் டிசையர், கேத்லின் ஹாலிஜன், த கேட் அண்ட் த மூன், த டியர்ட். இதெல்லாம் டபிள்யூபி ஈட்ஸோட ஒர்க்கு. அதே மாதிரி ஜேஎம் சிஞ்சு நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. அவரோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா த ஷேடோ ஆஃப் கிளென், ரைடர்ஸ் டு த சி. இது ரெண்டும் சிஞ்சோட ஒர்க். இது இல்லாமல் இந்த சில ஒர்க்கும் எழுதியிருக்காரு. த வெல் ஆஃப் செயின்ஸ், த திங்கர்ஸ் வெட்டிங்,
the playboy of the western world, the dirty of the sorrow. இதெல்லாம் ஜேஎம் சிஞ்சோட ரிமைனிங் வேர்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபிள்யூபி ஈட்ஸ் பார்த்தோம், அடுத்து ஜேஎம் சிஞ்ச் பார்த்தோம். இப்போ லேடி கிரிகரி வந்து ஃபர்ஸ்ட் ஐரிஷ் உமன் பிளே ரைட்டு. ஸோ இவங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசபெல்லா அகஸ்டா. ஸோ இவங்களோட ஃபேமஸான ஒர்க் என்ன, ஃபேமஸான பிளே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ரைசிங் ஆஃப் த மூன். த ரைசிங் ஆஃப் த மூன். அதே மாதிரி இந்த டைம்ல இருந்த இம்பார்ட்டன்டான பர்சன் யாரு அப்படின்னா சீன் ஓ கெசே. ஸோ அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா த ஷேடோ ஆஃப் த கன்மேன், த லோ ப்ளஃப் அண்ட் த ஸ்டார்ஸ், ஜூனோ அண்ட் த பேகாக். இதெல்லாம் நம்ம சீனோ கெசேவோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சீனோ கெசே இவங்கெல்லாம் ஐரிஷ் ரைட்டர்ஸ். அதற்கப்புறம் தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்றது, இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்டுன்ற டேர்மை முதல்ல காயின் பண்ணது யாரு அப்படின்னா மார்டின் எஸ்லின் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய த மித் ஆஃப் சிசிஃபஸ் அப்படின்ற ஒர்க்ல இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்ற காயினேஜை யூஸ் பண்றாரு. ஸோ அந்த காயினேஜ் படி இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து இட் கோயின்சைட் வித் ப்ராட் காமெடி. ஸோ அந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் எப்படி இருக்கும், இட் கோயின்சைட் வித் ப்ராட் காமெடி அண்ட் ஹாரிஃபிக் ட்ராஜிக் இமேஜஸ்லாம் இதுல இருக்கும். இதுல வர்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெசிமிஸ்டிக்கா, ஹோப்லெஸ்ஸா, ரொம்ப ஃபோர்ஸ்டு ரெப்படேட்டிவ்னஸ்ல இருப்பாங்க தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்ல. அவங்களோட ஆக்ஷன்லாம் ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், மீனிங்லெஸ் ஆக்ஷன் இருக்கும். அவங்களோட டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்ல நிறைய கிளீஷே இருக்கும். ஸோ இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்டுக்கு வி ஹவ் காட் ஒன் ப்ராமினன்ட் எக்ஸாம்பிள். என்னதுங்க நம்ம சிலபஸ்ல அப்சர்ட் டிராமா. Virginia Woolf. Who is afraid of Virginia Woolf? என்னங்க? Waiting for God. Waiting for Godot ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. அதே மாதிரி எட்வர்ட் ஆல்பியோட ஒரு ஒர்க்கும் நமக்கு இருக்கு. எட்வர்ட் ஆல்பியோட ஒரு ஒர்க். Can anyone guess? Who afraid of Virginia Woolf? Who is afraid of Virginia Woolf? எட்வர்ட் ஆல்பியோட Who is afraid of Virginia Woolf? ஸோ இந்த அப்சர்ட் டிராமா அப்படின்னாலே நமக்கு முக்கியமான பர்சன் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாமுவல் பெக்கெட். சரிங்களா? ஸோ சாமுவல் பெக்கெட், ஏன்னா சாமுவல் பெக்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஹியூமர் ட்ராஜிக் காமெடியை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறாரு. அண்ட் அவருடைய வெயிட்டிங் ஃபார் கோடோ, என் கேம், கிராப்ஸ், லாஸ்ட் டேப், ஹாப்பி டேஸ், நாட் ஐ, இதெல்லாமே வந்து அப்சர்ட் ட்ராமாவில் ரொம்ப ஒரு மைல் ஸ்டோனாக பார்க்கப்படுது. ஸோ இதில் ஏகப்பட்ட ட்ராமாட்டிக் மோனலாகும் இருக்கு. ஸோ தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்ல ஃபர்ஸ்ட் பர்சன் நம்மளோட சாமுவல் பெக்கெட். அதே மாதிரி தாமஸ் ஸ்டாப்பர்ட் அவரோட இதில் பார்த்தோம் அப்படின்னா we have got Rosencrantz and Guildenstern are dead. Rosencrantz and Guildenstern are dead. இந்த Rosencrantz and Guildenstern யாருக்காவது தெரியுமா எங்க இருக்காங்கன்னு, எங்க இருந்தாங்கன்னு, எந்த ஒர்க்ல இருக்காங்க? Rosencrantz and Guildenstern. Waiting for Godot. இல்லைங்க. வெயிட்டிங் ஃபார் கோடோல we have got இவங்க Rosencrantz and Guildenstern எந்த ஒர்க்ல இருக்காங்க? come on ரொம்ப ஃபேமஸான கேரக்டர்ஸ். ஹாம்லெட், டிராவஸ்டீஸ். ஸோ டாம் ஸ்டாப்பர்டோட இன்னொரு அப்சர்ட் ட்ராமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராவஸ்டீஸ். ஓகே. அண்ட் இதுல தேர்டு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா we have got ஹெரால்ட் பிண்டர். ஸோ ஹெரால்ட் பிண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் தியேட்டர் ஆஃப் மெனேஸ் அப்படின்னு ஒன்று இது பண்றாரு. தியேட்டர் ஆஃப் மெனேஸ் விச் மீன்ஸ் தியேட்டர் ஆஃப் க்ரூவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்த ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா பர்த்டே பார்ட்டி, ஹெரால்ட் பிண்டரோட பர்த்டே பார்ட்டி. அண்ட் இதுல வந்து டு த எக்ஸ்டென்ஷன் we have got தியேட்டர் ஆஃப் அப்சர்டுக்கு அப்புறம் we have got poetic drama. ஸோ
ஸோ பொய்டிக் ட்ராமால நமக்கு வந்து எபர்க்ராம்பியோட கிங் லியர்ஸ் ஒய்ஃப், மிட்சம்மர்ஸ் ஈவ், இது ரெண்டும் இருக்கு. இந்த இந்த ஜான்ரா என்ன, பொய்டிக் ட்ராமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா போயமா ரொம்ப பொய்டிக்கலா இருக்கும். நம்ம டிஎஸ் எலியட்டோட மர்டர் இன் த கெத்தீட்ரலும் வந்து இந்த பொய்டிக் ட்ராமால ஒரு எக்ஸாம்பிள் தான். மர்டர் இன் த கெத்தீட்ரல் அண்ட் ஃபேமிலி ரீயூனியன், இது ரெண்டுமே இந்த பொய்டிக் ட்ராமாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது இல்லாம இன்னும் நிறைய பிளே வந்து நம்ம டிஎஸ் எலியட் எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டிஎஸ் எலியட் எழுதின மற்ற பிளேலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த காக்டெயில் பார்ட்டி, த கான்ஃபிடென்ஷியல் கிளார்க், த எல்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட், த ராக், ஸ்வீனி அகானிஸ்டஸ், இதெல்லாம் நம்மளுடைய டிஎஸ் எலியட்டோட மற்ற சில பிளேஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது இல்லாம இவரோட போயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 குவாட்ரட்ஸ். ஸோ 4 குவாட்ரட்ஸ்ல இந்த போயம் நமக்கு மர்டர் இந்த கெத்தீட்ரல்லையும் இருக்கு. இவரோட மற்ற ஒர்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு நமக்கு இந்த வேஸ்ட்லேண்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அண்ட் இவரோட மற்ற ஒர்க் பர்ன்ட் நார்டன், ஈஸ்ட் காக்கர், த ட்ரை சால்வேஜஸ், லிட்டில் கிடிங்ஸ், இதெல்லாம் 4 போயம் கனெக்டட் வித் ஃபேமிலி ரீயூனியன் அண்ட் காக்டெயில் பார்ட்டி. ஸோ இந்த போயம்குள்ள பிளேக்குள்ள இந்த மாதிரி போயம்லாம் வந்து இது பண்ணி எழுதுறது, சரிங்களா? அதுதான் பொய்டிக் ட்ராமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன் திஸ் ஷார்ட் டைம் நான் வந்து ஆல்மோஸ்ட் நிறையா ஒர்க் பற்றி சொல்லியிருக்கேன். அந்த ஒர்க்கோட நேம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் செட் ஆர் நெட் எக்ஸாம், நீங்கள் என்ன